டு வீட்டு கிச்சன். எல்லாரும் கோதுமை மாவுல தான் அல்வா செய்யலாம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு புதுசா அரிசி மாவுல ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப டேஸ்டியா அல்வா எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போறோம். முழு வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது. ஒரு தேங்காயை துருவி அதிலிருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன், கெட்டியான பால். அப்புறம் 1.5 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு. இது வறுத்த அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசி மாவை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும். நம்ம வறுத்த மாவு தான் எடுத்திருக்கோம். இப்போ இது வறுபட்டாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து அதே பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதில் நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த கருப்பட்டியை சேர்த்து கரைச்சி அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இதில் பாகுபதம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இது கரைஞ்சா போதும். இனி இதை நாம் அரிச்சு இதில் இருக்கக்கூடிய கல் மண்ணெல்லாம் மாற்றி எடுக்கணும். இப்போது இதை அரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடால நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய 3 கப்பு தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். இது இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவை சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். இதை ஒரு விஸ்க் வச்சு கிளறணும்னா கட்டி இல்லாமல் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கணும். உங்களுக்கு போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நீங்கள் கிளறினீங்கன்னா கட்டி இல்லாமல் வரும். அப்படி இல்லை கெட்டி வரும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் விடும்போதே இந்த மாவை தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னாலும் கெட்டி பிடிக்காது. இப்போ இது ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இனி இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட் நெய் விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் நட்ஸும் இது கூட சேர்த்துக்கலாம். இது இனி நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகி வரும். அதே மாதிரி சைட்லேயும் ஒட்டாத அளவுக்கு இதை நாம் நல்லா அல்வா பக்குவத்துக்கு இதை கிளறி எடுத்துக்கணும். நம்ம இதில் தேங்காய் பால் விட்டுருக்கனால அதிலிருந்தே நமக்கு ஆயில் வரும். ஸோ நெய் நம்ம குறைச்சி விட்டால் போதும். பாருங்க, இப்போ ஒரு 20 நிமிஷம் கழிஞ்சிருக்கு. அந்த 20 நிமிஷத்துக்கே நமக்கு எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், எண்ணெய் ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா கிளறி எடுக்கணும். இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால இங்கே பாருங்கள், இந்த சைட்லலாம் ஆயில் நல்லா விட்டு வருது. நம்ம நெய் வேற விட்டுருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம கிண்ட ஆரம்பித்து அது அரிசி மாவு போட்ட பிறகு நமக்கு 30 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா எண்ணெய்லாம் சைடில் நிறைய விட்டு உருண்டு வந்தாச்சு. இனி நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இனி இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, அரிசி மாவுல நாம செஞ்ச அல்வா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இதுல நாம கருப்பட்டி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமானதும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இதை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.